ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் 7th டேர்ம் 1 புக்கில் இருக்கிற போயம் யுவர் ஸ்பேஸ் அதை வந்து பார்க்க போகிறோம். யுவர் ஸ்பேஸ் இந்த போயமோட ஆத்தர் வந்து டேவிட் பேட்ஸ். ஸோ இந்த போயமோட மெயின் தீமே என்னென்னா, எல்லாருமே வந்து ஜென்டிலாக கைண்டாக பேசணும், டு ஸ்பீக் ஜென்ட்லி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது மொத்தம் 9 ஸ்டான்ஸாக இருக்கும். இந்த 9 ஸ்டான்ஸாலையுமே வந்து ஏன் நம்ம வந்து ஜென்டிலாக பேசணும் அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா வந்து ஸ்பீக் ஜென்ட்லி, இட்ஸ் பெட்டர் ஃபார் டு ரூல் பை லவ் than fear. Speak gently, let not harsh words mar the good we might do here. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன ஓப்பனிங்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பீக் ஜென்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து மற்றவங்க கிட்ட பேசும்போது கைண்ட் வேர்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். நம்ம ரூல் பண்ணணும்னு நினச்சோன்னா லவ்வால் தான் ரூல் பண்ணணுமே தவிர ஃபியர், பயத்தை வந்து விதைக்கக்கூடாது. ஏன்னா மைல்டு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப, ஹார்ஷ் வேர்ட் யூஸ் பண்ணாமல் மைல்டு வேர்ட் யூஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே அவங்களுக்கு வந்து ஒரு அஃபெக்ஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹார்ஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோன்னா நம்ம செய்கிற நல்லது எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆகிடும். அது நம்ம ஹார்ஷ் வேர்ட்ஸ் தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம செஞ்ச நல்ல விஷயம் ஞாபகம் இருக்காது. ஸோ லெட் நாட் ஹார்ஷ் வேர்ட் ஸ்பாயில் அவர் குட் வி மைட் டூ ஹியர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து செகண்ட் ஸ்டான்ஸா வந்து ஸ்பீக் ஜென்ட்லி, லவ் டாட் விஸ்பர் லோ, த woes that true heart bind, and gently friendship's essence flow, affection's voice is kind. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்மளுடைய வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணி பேசக்கூடாது. நம்ம லவ் பண்ணுறோன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா யூஸ்வலாக லவ்னா அது வந்து மெல்லிய வாய்ஸில் வந்து பேசுறது தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை வேற ஒரு லவ் பண்ணுறவங்கக்கிட்டயோ வந்து நீங்கள் சொல்கிறப்ப அது ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனாக இருக்கணும்னா உங்களோட வேர்ட்ஸ் வந்து பொலைட்டாக இருக்கணும், ஸ்லோவாக குவைட்டாக பேசணும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சத்தமாக பேசுகிறப்ப நம்மளுடைய ட்ரூ எமோஷன்ஸ் வந்து நம்ம தொலைச்சிடுவோம். நம்ம கம்மியான வாய்ஸில் பேசுகிறப்ப தான் நம்மளுடைய உண்மையான ஃபீலிங்ஸ் வந்து ஹார்ட்லேருந்து வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தேர்ட் ஸ்டான்ஸா வந்து ஸ்பீக் ஜென்ட்லி டு த லிட்டில் சைல்ட், இட்ஸ் லவ் பி ஷியர் டு கெயின், டீச் இட் இன் essence soft and mild, it may not long remain. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு குட்டி குழந்தைகிட்ட பேசும்போது கண்டிப்பா வந்து கைண்டா தான் பேசணும். ஏன்னா குழந்தைங்க வந்து பெரியவங்க கிட்ட தான் கத்துப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஜென்ட்லா கேரிங்கா இருக்கிறப்பதான் அதே தான் நாமளும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கும் வந்து தெரியும். அந்த சைல்ட்ஹுட்ல சாஃப்ட் அண்ட் மைல்ட்னஸ் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா அது வந்து அவங்க லைஃப் லாங் அந்த குவாலிட்டியை செரிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்பீக் ஜென்ட்லி டு த யங், ஃபார் தே வில் ஹாவ் enough to bear, pass through this life as best they may, that is full of anxious care. என்ன சொல்றாங்கன்னா, இதுல யங் பீப்புள், அதாவது அடலசன்ஸ், அந்த அடல்ட்டும் இல்லாமல் சில்ட்ரனாகவும் இல்லாமல் டீனேஜில் இருக்காங்க இல்லையா, அந்த யங் பீப்புளுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கும், பாடியிலையும் ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி. ஸோ அவங்களுக்கு நாம் வந்து மறுபடியும் ஹார்ஷாக பேசி அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்கக்கிட்டையும் நீங்கள் வந்து என்னன்னா ஜென்டிலாக தான் பேசணும். அதுதான் வயசு அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட லவ் அண்ட் அஃபெக்ஷன் கண்டிப்பாக தேவை, அவங்கக்கிட்டையும் ஜென்டிலாக பேசுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பேஜில் வந்து 4 ஸ்டான்சஸ் இருக்குது. இதில் இருக்க ரைமிங் ஸ்கீமும் பார்த்துடலாம் அப்படியே. இது வந்து ஃபார் மார் அது வந்து ஏ போடுறோம், ஃபியர் ஹியர் வந்து பிபி. ஸோ ஏபி தான் வந்து த்ரூ அவுட் த போயம் வந்து அதுதான் ரைமிங் ஸ்கீமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பீக் ஜென்ட்லின்ட்டு எல்லா லைன்லையும் ஸ்டார்டிங்லையும் எல்லா ஸ்டான்ஸாலையும் ஸ்டார்டிங்கில் வரும் ரிப்பீட்டடாக. ஸோ அது வந்து ஆனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். ஆனஃபோரானா ஒரே வேர்ட் வந்து ரிப்பீட்டடாக வந்து போயத்தில் வர்றது ஸ்டார்டிங்கில், அதுதான் வந்து ஆனஃபோரான்னு சொல்லுவோம். அடுத்து பர்சனிஃபிகேஷன் இங்கே நிறைய இடத்துல இருக்கும். என்னன்னா லவ் டஸ் விஸ்பர் லோ அப்படின்னு இருக்கு. அதாவது லவ்ன்றது வந்து ஒரு ஃபீலிங், பட் அதை வந்து ஒரு மனுஷனா கற்பனை பண்ணி லவ் வந்து மெதுவாக பேசுவோம், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து பர்சனிஃபிகேஷன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆசன்ஸ் ஃப்ளோ, அஃபெக்ஷன்ஸ் வாய்ஸ் இஸ் கைண்ட், இது எல்லாமே அஃபெக்ஷனோட வாய்ஸும் வந்து
கைண்டா இருக்கும். அதெல்லாம் ஒரு ஃபீலிங். பட் அதுக்கெல்லாம் வந்து ஒரு பர்சன் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அது வந்து பர்சனிஃபிகேஷன் சொல்லியிருப்பாங்க. Speak gently to the aged one. Grieve not the careworn heart. The sands of life are nearly run. Let such in peace depart. ஸோ இதில் ஃபிஃப்த் ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வயசானவங்க கிட்ட வந்து பொலைட்டாக பேசணும். ஏன்னா ஏற்கனவே அவங்க லைஃப்பில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துருப்பாங்க. நிறைய க்ரீஃப்னா ரொம்ப கஷ்டங்கள். அது கஷ்டத்தையும் அதாவது அண்டர்கோன் க்ரீஃப். அப்போ வந்து க்ரீஃப்னா தனியில் அதாவது அது வேதனைப்படுறது ஒரு விஷயத்துக்காக. அப்போ வந்து அவங்களுக்கு யாருமே சமாதானப்படுத்த கூட இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து அவங்க லைஃபோட கடைசி ஃபைனல் இயர்ஸில் இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு அட்டென்ஷனும் லவ்வும் நம்ம கொடுக்கணும். நம்ம எப்படி சில்ட்ரன்ஸ்கிட்ட சாஃப்டாக பேசுகிறோமோ அதே மாதிரி இவங்ககிட்டயும் சாஃப்டாக பேசணும். ஸோ தட் பீஸ் டிபார்ட்னா அவங்க வந்து இறக்குறப்ப ஒரு நல்ல முறையில் சாந்தியாக அமைதியாக வந்து இறந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து சிக்ஸ்த் ஸ்டான்ஸா வந்து ஸ்பீக் ஜென்ட்லி கைண்ட்லி டு த புவர். Let no harsh turn be here. They have enough, they must endure without an unkind word. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, புவர் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இந்த உலகத்தில், சாப்பாடு கூட இல்லாமல் அந்த மாதிரி. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து மறுபடியும் ஹார்ஷாக பேசி இல்லை அன்கைண்ட் வேர்ட்ஸ் பேசுகிறப்ப அது இன்னும் அவங்கள வந்து கஷ்டப்படுத்தும். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க எதுக்காக இருக்காங்கன்னா, ஒரு அவங்களுடைய லைஃப்பை பார்த்துக்கிறது தேவையான அத்தியாவசியமான பொருளை வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கும் அவங்க ஃபேமிலியை ஃபீட் பண்ணுறதுக்கும் தான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களையும் வந்து நம்ம ஒரு ரெஸ்பெக்டோடையும் ஒரு கைண்ட்னஸோடையும் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்பீக் ஜென்ட்லி டு த எர்ரிங். நோ தே மே ஹாவ் டாய்ல்ட் இன் வெயில். பர் சான்ஸ் அன்கைண்ட்னஸ் மேட் தெம் சோ ஹோ வின் தெம் பேக் அகெயின். இதில் வந்து எர்ரிங் அப்படின்னா யாரை சொல்கிறாங்கன்னா, ப்ரிசனர்ஸை மீன் பண்ணுறாங்க. ஸோ ஏற்கனவே அவங்க வந்து அவங்கள நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், பேடாக ட்ரீட் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா அவங்க பேடாக ஆகிறதுக்கு இந்த மாதிரி கெட்டவங்களாக மாறுறதுக்கு ஏதாவது ஒரு கெட்ட ஒரு சூழ்நிலை வந்து அவங்க ஃபேமிலிலேயோ இல்லை சொசைட்டிலேயோ அமைஞ்சிருக்கலாம். ஸோ அவங்க மறுபடியும் ஜெயிச்சு வரணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கைண்டாக அவங்கக்கிட்டேயும் வந்து ஜென்டிலாக இருக்கணும். ஏன்னா கைண்ட்னஸ் கேன் வின் த ஹார்ட் அண்ட் மேக் தெம் எ பெட்டர் பர்சன். ஸோ அதுதான் இந்த ஸ்டான்ஸ் செவன்த் ஸ்டான்ஸால சொல்லியிருப்பாங்க. எயித்து ஸ்டான்ஸை பார்த்தீங்கன்னா, ஸ்பீக் ஜென்ட்லி ஹீ ஹூ கேவ் இஸ் லைஃப் டு பெண்ட் மேன்ஸ் ஸ்டபர்ன் வில் வென் எலமெண்ட்ஸ் வேர் இன் ஃபியர்ஸ் டைம் செட் டு தெம் பீஸ் பி ஸ்டில். இந்த எயித்து ஸ்டான்ஸால வந்து என்னன்னா காடை மீன் பண்ணி சொல்றாங்க. ஸோ ஏன்னா ஹீ ஹூ கேவ் இஸ் லைஃப்னா இங்க வந்து அது காடை தான் சொல்லுது. அது காட் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மனுஷனுக்கு எப்பவுமே உதவுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த உலகத்தில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் அவர் தான் உருவாக்குனது. ஸோ எல்லாருமே வந்து பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக வாழணும். ஸோ அந்த காடும் வந்து ட்ரீட் பண்ணுறது வந்து அட்மோஸ்ட் ரெஸ்பெக்டோட கைண்ட்னஸோட நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்பீக் ஜென்ட்லி, திஸ் இஸ் எ லிட்டில் திங் dropped in the heart's deep well. The good, the joy which it may bring, eternity shall tell. ஸோ இதில் டீப் வெல்லுன்னு கொடுக்கறது வந்து நம்மளுடைய செல்ஃபை சொல்கிறாங்க. நம்ம ஹார்ட் தான் வந்து ஒரு டீப் வெல்லாக கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ நம்மக்கிட்டேயே நம்ம பேசிக்கும் போது கைண்டாக பேசணும். அப்போ தான் நம்ம வந்து என்ன சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ ஒரு ஆப்டமிஸ்டிக் பர்சனாக நம்ம இருக்கணும். ஸோ ஆப்டமிசம் அண்ட் கைண்ட்னஸ் அது ரெண்டு தான் வந்து ஒரு மனுஷன் வந்து ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து போயம் எக்ஸ்பிளனேஷன். அதே மாதிரி இதில் வந்து இது பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா சாண்ட்ஸ் ஆஃப் லைஃப் அது வந்து மெட்டஃபர். அதே மாதிரி ஹீ ஹூ கேவ் ஹிஸ் லைஃப் அங்கே வந்து என்னென்னா கடவுளோட ஒரு கம்பேரிசன் வச்சிருக்கிறதுனால அது வந்து அல்யூஷன், பைபிளிக்கல் அல்யூஷன் ஒன்று டேர்ம். அப்படி அதாவது கடவுள் அப்புறம் அந்த இது பைபிளோட கம்பேரிசன் அந்த மாதிரி இருந்தால் அது அல்யூஷன் சொல்லுவாங்க. he said to them peace be still, அதுவுமே ஒரு அல்யூஷன், பைபிளிக்கல் அல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட்ஸ் டீப் வெல்,
அது வந்து ஒரு மெட்டஃபர். ஸோ ரெண்டு த சான்ஸ் ஆஃப் லைஃபும் ஹார்ட்ஸ் டீப் வெல்லும் மெட்டஃபர். ஹீ ஹூ கேவ் இஸ் லைஃப் பீஸ் பி ஸ்டில், இது ரெண்டும் வந்து அல்யூஷன் சொல்லுவோம். ஸோ அபவுட் ஆத்தர் பார்த்தீங்கன்னா டேவிட் பேட்ஸ் வந்து ஒரு அமெரிக்கன் போயட். அவர் வந்து எங்கே பிறந்திருப்பாருன்னா இந்தியன் ஹில் ஓஹியோவில் பிறந்திருப்பாரு. எஜுகேஷன்லாம் வந்து நியூயார்க்கில் இருந்திருக்கும். அப்புறம் 1849 ஒரு வால்யூம் ஆஃப் போயட்ரி அவங்க பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து யோலியான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவரோட பெஸ்ட் நோன் ஒர்க்ஸ்லேயே வந்து ஒன் ஆஃப் தம் வந்து என்னன்னா இந்த ஸ்பீக் ஜென்ட்லி தான். ஸோ இதே தான் இந்த மெத்தடையே யூஸ் பண்ணி தான் லூயிஸ் கேரல் வந்து ஆலைஸ் அட்வென்ச்சர் இன் ஒண்டர்லேண்ட், அப்புறம் சைல்ட்ஹுட் அதெல்லாம் எழுதியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்து கிளாசரிஸ் பார்க்கலாம். ஹார்ஷ்னா மிகவும் கடினமான, அன்கைண்ட் வேர்டு, அதாவது ரஃப்னு சொல்லியிருப்பாங்க. டத்துனா டஸ், விஸ்பர்னா முணுமுணுக்கு லோ வாய்ஸில் பேசுறது. அசன்ஸ்னா எம்பசைஸ், அதாவது ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது ஒரு விஷயத்த. ஆங்ஷியஸ்னா ஃபீலிங் வரிட். ஓகே. கிரீவ்னா பி சாரஃபுல். டெபார்ட்னா லீவ் ஆர் கோ. என்டியூர்னா சஃபர் பேஷண்ட்லி. டாயில்ட் அப்படின்னா ஒர்க் ஹார்ட். வெயின் producing no result. Stubborn na one refusing to change one's opinion. Stive na disagreement. Eternity na end illadadu, endless. Aduthu read the lines and answer the question. Speak gently, let not harsh word mar the good we might do here. ஏன் வந்து இதுல வந்து poet வந்து reader ஜென்ட்லா பேச சொல்றாங்க. What does the poet ask the reader generally அப்படின்னு கேக்குறாங்க. He generally asks the reader to speak gently. What can the harsh words do? Harsh words may spoil the good that we do on earth. Teach it in essence soft and mild, it may not long remain. What does the word it refer to? It refers to the way of speaking gently. What may not long remain? The art of speaking gently may not remain for long time. We need to teach them continuously. Speak gently to the erring. No, they may have toiled in vain. Perchance unkindness made them so, who win them back again. Who have toiled in vain? The erring have worked hard vainly. அதாவது ஏர்ரிங்னா இங்க வந்து ஒரு பிரிசனர் தான் மீன் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா வாட் மேட் தம் பிகம் சில்ஃபுல்னா பிகாஸ் ஆஃப் அன்கைண்ட்னஸ் தே ரிமைண்ட் ஃபாலிபிள். அதாவது இது இப்படி பழி பாவத்துக்கு ஏன் காரணமா இருக்காங்கன்னா அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு அன்கைண்ட்னஸ் இருந்திருக்கும், அதனால வந்து அவங்க இப்படி ஆயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுல ரைமிங் வேர்ட்ஸ் வந்து நோ, சோ, வெயின், அகெயின். ஸ்பீக் ஜென்ட்லி, இட்ஸ் a little thing dropped in the heart's deep well. The good, the joy which it may bring, eternity shall tell. What is a little thing? Na speaking gently is a little thing. What does it bring in our life? Na it brings good and joy in our life. Write down the rhyming scheme. A B A B.